சிறுவர் நிகழ்ச்சி. நேயர்கள் வானமே இல்லை சிறுவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்நிகழ்ச்சிக்கு துணைதரவு வழங்கி கொண்டிருக்கும் அமெரிக்காவிலிருந்து விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது நாங்கள் பிரான்சில் இருந்து இணைந்திருக்கின்றார் ஒரு சிறுமி என்று சொல்லலாம், அல்லது அவரை ஒரு இளம் பெண் என்றும் சொல்லலாம். அவரை இணைத்துக் கொள்வோம். 11 வயதிலே இருக்கின்றார். ரூபாகரன் அஸ்மியா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். பிள்ளைக்கு எத்தனை வயது? எனக்கு 16 வயசு. 16 வயது. நல்லது. உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் இந்த உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி எப்படி நீங்கள் கேள்விப்பட்டீங்கள்? எனக்கு அம்மாக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அவக்கு பேர் நிரஞ்சல ஆண்டி. அவ வந்துதான் நம்மளுக்கு சொன்னவா, சொல்லி தந்தவாவா? நல்லது. சரி, நீங்கள் வந்து தமிழ் படிக்கிறீங்களா? இப்ப நான் 9ஆம் வகுப்புக்கு போறேன். 9ஆம் வகுப்பு போக போறீங்க. சரி சரி. என்ன பிள்ளைக்கு என்ன உங்களுக்கு இப்போ வானொலியில் வந்து கதைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சொல்வ, இங்கே வானொலியில் வந்து என்ன சொல்ல விருப்பம்? நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன என்ன நீங்கள் சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்று உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்யுங்களேன். முதல் உங்களை பற்றி சொல்லுங்க. கதைக்கிறது விட்டு விட்டு கேக்குது. அப்படியா வருகிறது? நான் கதைப்பதா? இப்பொழுது விளங்குகிறதா? இப்பொழுது கேட்கிறதா? சரி சரி. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. உங்களோட பெயர் என்ன? உங்களுக்கு அப்பா அம்மா, உங்களோட அப்பா அம்மான்ற பெயர், உங்களுக்கு யாராவது உடன்பிறப்புகள் சகோதரங்கள் இருக்கணுமா? அவைகளை கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் அஷ்மியா. எனக்கு 16 வயசு. நான் இப்ப 11ஆம் வகுப்புக்கு போறேன். என் அம்மாண்ட பேர் ரம்யா, என் அப்பாண்ட பேர் ரூபாகரன். எனக்கு ஒரு அண்ணாவும் ஒரு தங்கச்சியும் இருக்கிறோம். என் அண்ணாக்கு பேர் அஸ்வின், என் தங்கச்சிக்கு பேர் அஸ்வியா. பிறகு என்ன கெட்டிக்காரி. அப்ப நீங்க நடுவில் இருக்கிறீங்களே என்ன? அப்படியா? என்ன பிடிக்கும் பிள்ளைக்கு? என்ன பிடிக்கும் சாப்பிடுவதற்கு, அல்லது ஏதாவது என்ன பிடிக்கும் பிள்ளைக்கு? எனக்கு சாப்பாடு சொல்றீங்களா? எதென்றாலும் சாப்பாட்டில் என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு பிரியாணி விருப்பம். பிரியாணி. நீங்க சமைப்பீங்களோ? நான் சும்மா வீட்டு இருந்துட்டு, இப்ப அம்மா வேலைக்கு போனாண்டால் தங்கச்சி நாங்க தனியா நிக்கல, சும்மா சின்ன சின்ன சாப்பாடு பாஸ்தா அப்படி எல்லாம் செய்வேன். பிறகு என்ன கெட்டிக்காரி. தங்கச்சிக்கு நீங்க அம்மா அப்பா வந்தா நல்ல வடிவா சமைப்பினோம். அப்ப வந்து இத்தாலியன் குசினியே சமையல்காரர். சரி சரி. அம்மா வடிவா தமிழ் சாப்பாடு எல்லாம் செய்வா. உங்களுக்கு தமிழ் சாப்பாடு, இத்தாலியன் சாப்பாடு விருப்பமா, தமிழ் சாப்பாடு விருப்பமா? கூட ரெண்டும் விருப்பம். மத்தியானம் தமிழ் சாப்பாடு, இரவு இத்தாலி சாப்பாடு. அப்ப பிட்சா எல்லாம் சாப்பிடுவீங்களா? பிட்சா எல்லாம் அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை செஞ்ச பிறகு பிட்சா பாஸ்தா எல்லாம் கொண்டு வருவார். அப்படியா? நல்லது. நீங்கள் தங்கை தனியாக இருக்கும் பொழுதுன்னு சொன்னீங்க. இப்போவும் நாங்கள் உறுதுணையாக இருக்க வேணும். எங்களோட தம்பி தங்கச்சி அவைகளெல்லாம் கவனிச்சு கொண்டிருக்கணும். என்ன தனியை விடக்கூடாது. அம்மா அப்பா வேலைக்கு போனால் நாங்கள் கவனமாக அவைகளை பார்க்கணும். என்ன அப்படித்தானே? சரி, நான் ஏதோ கேள்விப்பட்டேன் நீங்களே நாட்டார் பாடல் எல்லாம் பாட தெரியுமன்ற மாதிரி. அப்படியா? நான் 3 வயசுல இருந்து சங்கீதத்துக்கு போறேன். நான் அப்ப மாஸ்டர் எல்லாம், இந்த மாஸ்டர் வந்து ஜெகஜோதி மாஸ்டர். சரி, பாசலுக்கு போய் தான் நாங்க படிக்கிறோம். நாங்க அதுதான் அவர் சொல்லி இருந்தாரா? சரி சரியா. நாங்க முல்லாஸ்ல இருக்கிறோம். பாசலுக்கு போய் தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் படிக்கிறோம் நாங்க. அப்படியா? எவ்வளவு தூரம் அது முழுசுல இருந்து பாசலுக்கு போறதுக்கு? ஒரு அரை மணித்தியாலம். அவ்வளவு. அதான் அந்த எல்லையிலே இருக்கிறீங்களே என்ன? ஃப்ரோன்டியர்ல. ஜெர்மனும் அரை மணித்தியாலம் எங்களோட வீட்டுல. பிறகு என்ன, எல்லா நாட்டுக்கும் போய் வரலாம் படக்கு படக்கண்டு. சரி, அப்போ நீங்கள் இப்போ பாடி காட்ட போறீங்களா? தமிழில் அந்த கடல் பற்றி ஒரு நாட்டார் பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு கேள்விப்பட்டேன். இப்போ பாடுவீங்களா? சரி, பாடுங்கம்மா.
ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ மயிலிட்டுக்கரையில் வள்ளத்தை பற்றி கொம்மன் சூறாவுடன் வாழையும் அள்ளி துண்டுகள் போட்டு வள்ளத்தில் ஏற்றி பத்தி தூரை கடல் தாண்டியும் விட்டோம் ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏனையலோ தத்தையா மேலையலோ முல்லை கரைதானில் வாடுகள் கட்டு நெத்திலி போட்டு ஆனமும் காட்சி பச்சரிசி பாலும் சோறுடன் நாமும் உண்டு மகிழ்ந்திடும் காட்சிகள் காண்போம் ஏனையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ பச்சை அரிசியில் பொங்கலும் இட்டு அன்னையின் சந்நிதி முன்னே படைத்து தண்ணியிலே விளக்கேற்றியும் வைத்து கும்மிகள் கொட்டுவோம் வாருங்கடி ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ மட்டு நகரிலே சட்டி தயிரும் கல்லடி மின் பாடும் பாட்டுகள் கேட்டு கொக்கட்டி ஈஸ்வர பாதம் பணிந்து தென்னிசை கரையிலே துள்ளி குதிப்போம் ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ காலி கடலிலே கட்டவும் மல்லி புத்தரின் பிரித்தோத மோசையும் மூழ்கி காலி முகத்திரல் சோடிகள் பார்த்து நீர்கோழம்புக்கரை நாம் வந்து சேர்ந்தோம் ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா ஏலையலோ ஏலையலோ தத்தையா ஏலையலோ தேங்காயும் மாங்காயும் புத்தளத்தில் கண்டும் கொட்டி மன்னாரிலே வாசப்பூ பார்த்தோம் மாதோட்ட வீதியில் பசுகள் துள்ளி வர பச்சை மயில் தொகை விர்த்தடி வரும் ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ தீவுகள் தோறும் வண்டுகள் குத்தி கச்ச தீவு கரவாடுகள் காட்சி அந்தோனியார் பாதம் நெஞ்சில் நிறுத்தி வள்ளம் நிறையவே செல்வங்கள் சேர்ப்போம் ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ மாதகள் மண்ணும் பங்கு திரியிது கங்கையை நாளையின் கூட திரியில் கிரிமலை சிவன் காலடி வேண்டி மயிலிட்டுக்கரையில் நாம் வந்து சேர்ந்தோம் ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ ஏலையலோ தத்தையா மேலையலோ தத்தையா மேலையலோ தத்தையா ஏலையலோ அருமை. அஸ்மியா, மிக அழகாக பாடியிருந்தீர்கள் இந்த நாட்டார் பாடலை. நாட்டார் பாடலண்டா பிள்ளைக்கு என்னென்னு தெரியுமா? ஓம்
ஒரு தொழில் செய்யக்கல அது களைப்பு தெரியாம இருப்பதற்கு ஆக்கள் பாடுவேன். அருமை அருமை. அதற்கென்று ஒரு ஒரு நாங்களாகவே எடுத்து பாடுவதுதான் தாலாட்டு பாடலாக இருக்கும். ஒரு வீட்டிலே எதுவாக இருந்தாலும் இந்த வயலிலே வேலை செய்யும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது இந்த மீன் பிடிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் களைப்பு தெரியாமல் நீங்கள் சொன்னது போல் அவற்றை நாங்கள் மறைப்பதற்காக பாட்டு பாடுவது. இப்போ அரிசி குத்தும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் அரிசி அடிக்கும் பொழுதெல்லாம் அதை பாடுவார்கள். மிக மிக அருமை. எவ்வளவும் பாடமாக்கி வைத்திருக்கிறீர்கள். எனக்கு நீங்கள் பாடிக்கொண்டு போகும் பொழுது ஒவ்வொரு ஊரை பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அப்படியெல்லாம் அதன் மட்டு, அதாவது அந்த மீன்பாடும் தேன்னாடு என்று சொல்வார்கள் மட்டு நகரை. அதே மாதிரி பருத்தித்துறை நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தீர்கள். புத்தளம் என்று சொன்னால் தென்னைக்கு என்று அந்த பாடல்களை எல்லாம் இந்த நீங்கள் பாடிக்கொண்டு போகும்போது எனக்கு நினைவு வந்தது இந்த ரப்பில் அந்த ரப் பாடல் இருக்குத்தானே, அப்படி பாடினால் எப்படி அது இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்டார் பாடல் நீங்கள் பாடியதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். சில வேளை அப்படி நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அருமையாக மிகவும் ஒரு என்ன சொல்வது இந்த தமிழையும் வடிவந்த அவ்வளவு அழகாக உச்சரித்து பாடியிருக்கிறீர்கள். மிகவும் அருமையாக இருந்ததம்மா. மிக்க நன்றி, வாழ்த்துகள். அடுத்ததாக நீங்கள் வேறு சமூக சேவையெல்லாம் ஈடுபடுகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேனே, உண்மையா? நான் வந்து நகர சபையில பணியாற்றினான். என்ன செய்திகள்? நான் வந்து 2021 11 வயசுல நான் வந்து அந்த நகர சபையில நான் எலெக்ஷன்ல போய் ஓட் போட்டு ஆக்கள் என்னைய தெரிவு செஞ்ச வினம் கணக்கு பிள்ளை நின்றாங்க. அதுல நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த எங்களோட இடத்துல என்ன நீங்கள் செய்ய போறீங்களோ அதெல்லாம் செஞ்சோம். இப்ப நாங்க எங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாக்க செஞ்சாங்க. பிறகு அந்த வயது போன ஆக்களுக்கு வந்து தனியா அனுப்பினோம்ல, அப்ப அவளுக்கு ஒரு நாள் நாங்க போய் அவளோட இருந்து கதைச்சு எல்லாம் செஞ்சாங்க. ஒரு அந்த ஊருக்கு ஒரு விழா செஞ்சாங்க. எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் வந்து பங்கு பற்றி டான்ஸ் ஆடி பாட்டு படிச்சு அதெல்லாம் செஞ்சாங்க. அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதற்கு இல்லையா? பிறகு அந்த மேயரோட எல்லாம் நாங்கள் மீட்டிங்குக்கு எல்லாம் போய் இது நல்லமா இது செய்ய போயினோம், இந்த இதுக்கு இது கட்ட போயினோம், நாங்கள் அதுக்கு ஓகேயா இல்லையாண்டெல்லாம் டிசைட் பண்ணலாம். ஓஹோ, நீங்கள் இவ்வளவு தூரம் சின்ன பிள்ளையில, அதுவும் 11 வயதில் வந்து இப்படி போய் தேர்தலில் நின்று எல்லாம் ஈடுபட்டிருக்கிறீங்கள், சமூக சேவை செய்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? எப்படி ஏன் நீங்கள் அப்படியெல்லாம் இந்த சின்ன வயதில் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சீங்க? எனக்கு சின்ன வயசுலயே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு விருப்பம், உதவி செய்யறதெல்லாம் விருப்பம். எனக்கு அது ஒரு விருப்பம். எல்லாம் புதுசா எல்லாம் ட்ரை பண்ணி புது புது வேலையெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் செய்யறது. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ அம்மா அப்பா வந்து அவர்கள் அம்மா அப்பா வந்து உங்களுக்கு என்ன சொன்னார்கள் நீங்கள் அதை செய்ய தொடங்கும்போது? அவர்கள் உங்களை போய் செய்ய சொன்னார்களா அல்லது நீங்களாகவே யோசித்து செய்தீர்களா? இல்ல, நானா தான் போய் நான் இது செய்ய போறேன். அம்மாக்கும் அப்படி விருப்பம். நான் விதமா வேற இதெல்லாம் செய்யறது விருப்பம். அப்ப நானா தான் இந்த நேரம் டிசைட் பண்றேன். நேரம் போக மாட்டேன். அவக்கும் ஒரு பெருமை தான். நான் மேயர் எல்லாமே தெரிஞ்சு நான் இப்படி உதவி செஞ்சு உண்மைதான். யாருக்கு எந்த அம்மா அப்பாவுக்கு தான் அது விருப்பம் இல்லாமல் இருக்கும். பிள்ளைகள் நல்ல விடயங்களை நல்ல வழியிலே போகைக்குள்ள அவையேன் தடசொல்ல போயினோம். இது இப்போ நீங்கள் 11 வயசில் விளையாடுற நேரம் என்ன, எல்லாரோடையும் தோழிகள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட நண்பர்களோட ஊர் சுற்றுற நேரம். எனக்கு நான் அது விளையாட போகிறேன், எனக்கு இது வேணும் அது வேணுமென்று சும்மா சொல்லி கொண்டு இருக்குங்க சின்ன பிள்ளையார். அப்போ உங்களுக்கு மட்டுமே அப்படி ஒரு நினைவு வந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், ஆனால் அந்த விருப்பம் ஏன் வந்தது உங்களுக்கு? எனக்கு ஏன் விருப்பம் என்றால் அம்மா சின்ன வயசுலயே சொல்லி வளர்த்தவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அன்பா இருக்கணும்.
அப்ப அதான் நான் அதைத்தான் நான் உங்களோட வாயால் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் திரும்ப அதை கேட்டேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் கூட பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கும் பெற்றோர்களும் அப்படித்தான் பிள்ளைகளோடு சின்ன வயதில் நாங்கள் அந்த படிப்பை முதலாவதாக சொல்வதை விடுத்து நல்ல பழக்க வழக்கங்கள், நேர்மையாக இருக்கணும், மற்றவைக்கு பொய் சொல்லக்கூடாது, மற்றவையோட படிப்பு அடுத்தது, இதெல்லாம் செய்து கொண்டு போக படிப்பு தன்பாட்டிலேயே வந்துடும். என்ன படிப்பு கட்டாயம் தேவை. ஆனால் நீங்கள் படிப்பு எல்லாத்தையும் வச்சிருந்து கூட இப்படி ஒரு சமூக சேவை அல்லது ஒரு நல்ல நேர்மையாக நடக்க தெரியாதுன்னு சொன்னால் அல்லது ஒரு மற்றவையோட நல்ல அன்பா பண்பா பழக தெரியாட்டா அந்த படிப்பு உதவாது. என்ன இல்லையோ? அப்போ உங்களோட அம்மா வந்து இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கிறா, நீங்கள் இப்படி வளர வேணுமென்று உண்மையாக உங்களோட அம்மாவுக்கு பெரிய ஒரு பாராட்டு இதில் சொல்ல வேணும். அதையும் நீங்கள் உணர்ந்து சின்ன வயதில், அது சின்ன வயதிலேருந்து சொல்லி கொண்டு போகும்பொழுது கட்டாயம் வரும் இல்லையோ? அப்போ அருமையான வேலையை நீங்கள் செய்கிறீங்களம்மா, வாழ்த்துகள். எத்தனை வயது நீங்கள் சொன்னீங்க? இப்போ 11 வயதில் இருந்து என்ன? அப்போ நீங்கள் பணம் ஏதாவது உங்களுக்கு அதிலிருந்து வருகுதா வேறு ஏதாவது நீங்கள் செய்யும் பொழுது? இல்ல, இதெல்லாம் நான் ஃப்ரீயா தான் செய்றேன். சமூக சேவைன்ட்டு இந்த மாமி பணத்தை பெரிய கதைக்கிறா என்ன? எனக்கு விருப்பம் ஒன்றுதான் இப்ப வரைக்கும். நான் பிறகு ஒரு அசோசியேஷனுக்கு நான் பரவாயில்ல நீங்க சொன்னாலும் விளங்கும். அது அசோசியேஷன்ன்றதும் விளங்கும். சரி, அசோசியேஷன் விளங்குமா? சொல்லுங்க. அசோசியேஷன்ல நான் இருக்கிறேன். அந்த ஜிதான் ஃபுட்பாலர் ஜிதான் அசோசியேஷன்ல நான் 12 வயசுல இருந்து இப்ப நீ காலேஜ் படிக்கல தான் நான் செஞ்சேன். நான் என்னோட ஸ்கூல் தான் எங்களை செய்ய சொன்னது. அப்ப ஆட்கள் எல்லாம் சும்மா 10 ரூபா கொண்டு போய் நான் 4 வருஷத்துல ஒரு 5000 யூரோ கிட்ட சேர்த்து கொடுத்தேன். ஓ அப்படியோ? அப்ப எங்க அந்த ஜிதான் வந்து எங்களை இன்வைட் பண்ணினவர் அவரை பாக்குறதுக்கு. அப்ப அதுக்கு நாங்க தான் காசு கட்டி போகணும். அப்ப அந்த மேயர்ல அந்த நான் அந்த நகரசபையில வேலை செஞ்சதான் அந்த அதுல நின்ற நாள். அப்ப நீ கட்டாயமா அங்க போகணும்னு அவையிலே எனக்கு டிக்கெட் ட்ரெயின் தந்து, டீச்சருக்கும் எனக்கும் டிக்கெட் ட்ரெயின் போட்டு தந்து அவரை பார்க்க வச்சாங்க. பிறகு என்ன கெட்டிக்காரி. சினதின் ஜீதான் வந்து எத்தனை உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்ப பிறந்தவர்? 1972ஆம் ஆண்டு. சரி, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் மற்றவர்களை பெரிய பெருசா தெரியும். நீங்கள் அவரை பெரிய சொன்ன உடனே தான் என்ன தெரியும். ஏன்னா 98 99 அவர் விளையாடி அந்த நேரம் எல்லாம் பெரிய ஒரு பிரபல்யமாக இருந்தவர் தானே. இப்பொழுது கொஞ்சம் பாடிவிட்டார். ஆமாம். அப்போ நீங்கள் இவ்வளவு பணம் சேர்த்து இப்படி எல்லாம் கொடுத்துருக்க. அப்போ இனி வரும் காலங்களிலே வந்து நீங்கள் என்ன செய்ய உத்தேசம்? நீங்கள் என்ன செய்ய போறீங்க? என்ன விருப்பம் பிள்ளைக்கு செய்ய? எனக்கு லோயராக விருப்பம். ஏன் லோயராக விருப்பம் பிள்ளைக்கு? ஏன் நீங்க வேற தொழில் எல்லாம் இருக்குதானே? ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து 9 வயசுல இருந்து லோயர் அந்த படத்துல அப்படி டிவில எல்லாம் பாப்பேன். அப்படி ஹெல்ப் பண்ணி ஆக்கல அப்படி அந்த எல்லாம் எடுத்து கொடுக்கறது எல்லாம் லோயர் தான். ஆமாம், அகதிகளாக வந்திருக்கும் பொழுதெல்லாம் அனுபவித்திருப்போம் என்ன நிறைய விஷயங்கள். என்ன சொன்னால் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு உங்களோட என்ன மாதிரி தான் நீங்கள் இருப்பது போல் இருக்குது. உங்களை மாதிரி நான் இன்னும் சில விடயங்கள் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது போல் இருக்குது. ஏன்னா எனக்கும் அப்போ அந்த காலத்திலே வந்து அப்படி தான் லோயர் என்ற ஒரு வார்த்தை. ஆனால் எங்களை வந்து வீட்டிலே வேறு விதமாகத்தான் அவர்கள் அதை வேண்டாம் இது வேறு படியுங்கள்னு அப்பா சொன்னார். பிறகு ஒரு நேரம் இங்கே வந்திருக்கும் பொழுது நல்ல காலம் இன்னும் லோயராக படிப்பிக்கேரி என்று சொல்லி நீ லோயராக படிக்காமலே லோயர்ட்ட கேள்வியெல்லாம் கேட்குறேன். அப்போ அது மாதிரி உண்மையாக நினைக்கும் பொழுது பூரிப்பா மிக மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதம்மா. அம்மா அப்பா யாரும் இருக்கிறமா பக்கத்தில் பிள்ளை பக்கத்தில்? நான் வந்து இங்க பெரியவாண்ட மகள் விட்டு வந்தேன். நான் எங்களுக்கு லீவு. ஓ இப்ப லீவு தான், 2 மாத லீவுல நான் அந்த மாதிரி வந்தேன். நான் அதான் சொல்லி இருந்தேன் சம்மர் லீவு. அப்ப நான் உண்மைதான் வந்தேன். நான் சீஸ்ல இருக்கிறா, அம்மா பிரான்ஸ்ல இருக்கிறா. அது சரி, நன்றாக அனுபவியுங்கள் இந்த விளையாட்டு. அதாவது காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்னேரம் விளையாட்டுன்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து இவ்வளவு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு அந்த ஓய்வு தேவை. பிள்ளைகள் படிப்பதும் அது ஒரு வேலை தான் நிச்சயமாக. நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன சும்மா படிக்கிறதானே வேலை என்ற அப்படி அல்ல. நிறைய நீங்கள் செய்கிறீங்கள். உங்களோட சமூக சேவை மற்றது நீங்கள் ஏன் என்று சொல்லி சின்ன வயதிலேருந்தே அம்மா இதை சொல்லி தந்திருக்கிறார். நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் சொல்கிறீர்கள். உங்கள் தங்கை வந்து வீட்டிலே தனியாக இருக்கும் பொழுது அவரோடு அதெல்லாம் மிக
மிக ஒரு தேவையான விடயம். அருமையான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களம்மா அஸ்மியா. உங்களுக்கு பாராட்டுகள். இப்பொழுது இங்கே வந்து கொஞ்சம் மாமாமார் மாமியார் வந்து உங்களை கொஞ்சம் வாழ்த்துக்கள் சொல்வார்கள், அப்படியே கேட்டுக்கொண்டிருங்கோ. முதலாவது நேராக புஷ்பவதியம்மா வந்திருக்கிறீங்களம்மா. வணக்கம். வணக்கம் லக்ஷ்மி. வாங்கோ. அஸ்மியா இருக்கிறா கதைங்க. லக்ஷ்மி தான் என்னம்மா? அஸ்மியா 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 நீங்க முந்தியோருக்கா வந்து பாட்டு பாடினீங்க லாயல்சியில. நான் பாட்டு பாடுறேன். நீங்களும் தங்கச்சி நிறைஞ்சலாண்டிக்கு நன்றி சொல்லணும். உண்மையிலேயே நீங்க உங்களோட சமூக சேவை, நீங்க 5000 யூரோ சேர்த்து கொடுத்ததெல்லாம் கேட்டோமா, உடம்பெல்லாம் பூரிச்சு போய் கண்ணால கண்ணீர் வருதம்மா எனக்கு. எங்களோட பிள்ளை இந்த நாட்டுல வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்து இப்படி எங்களுக்கு பேரெடுத்து கொடுத்து இப்படி பிள்ளை செய்யறத பார்க்க பெருமையா இருக்கம்மா. நீங்கள மிகுந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அந்த நாட்டு பாடல்களை எத்தனை ஊர்களோட பேரெல்லாம் சொல்லி அழகா பாடினீங்க. வாழ்த்துகள். அம்மா என்ன தங்கை அப்பா அம்மா இல்லாத நேரம் நீங்க சமைச்சு வைக்கிறதெல்லாம் நீங்க சொல்லுங்க. உலக கட்டித்தனமா எல்லாம் செய்றீங்க. மனமாற வாழ்த்துக்கள். பிள்ளை இந்த எதிர்காலம் நல்லா வரவன் மட்டும் வாழ்த்துறேன், மனமாற வாழ்த்துறேன் பிள்ளைய. நன்றி கூறோ. நீங்க வந்து பாடினது எனக்கு ஞாபகம் இருக்கு. தாய பாடலும் ஒருக்கா வந்து பாடினீங்க. பாடலாம் பாடுறாங்க. நன்றி அம்மா. நன்றி லட்சுமி. மற்றவர்களுக்கு விடாமுடுகிறேன். நன்றி. வணக்கம் லட்சுமி. நன்றி அம்மா. நன்றி. நேர்களை தயவுசெய்து ஓடி வந்து இந்த பிள்ளையை வாழ்த்துங்கள். இன்னும் ஒரு 4-5 நிமிடங்கள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. முடிந்தால் வாருங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள். இப்பொழுது நிரஞ்சலா இருக்கிறீர்கள். நிரஞ்சலா, உங்களுக்கு முதல் உண்மையாக நன்றி சொல்ல வேண்டும். அப்படியே தேடி 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 கொண்டு வந்து நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பதில் மிகவும் வல்லவராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு முதல் நன்றி. வாருங்கள் நிரஞ்சலா. முதலில் இந்த விக்னேஸ்வரன் நாங்கள் நன்றியை குறிக்கொண்டு அஸ்மியாவுக்கு நன்றி. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு அவ சுவிஸுக்கு போய் இப்ப காருக்கு இருந்தா பிள்ளை காய்ச்சல் இருக்கிறா. அப்படியா? காருக்கு அந்த எல்லையை தாண்ட போகின்றா. அப்ப கதைச்சிட்டு போறேன்னு தான் இந்த அம்மா சொன்னவா. இது கலை குடும்பம். அம்மா அழகு கலை நிபுணர், அப்பா சமையல் கலை, பிள்ளைகள் உண்மையில எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த பிள்ளை இந்த பேர் உச்சரிக்கப்படும் முழுசிலே. அப்படி ஒரு ஆக்கள். அண்ணா என்னுடைய மாணவன். 3 வயசுல இருந்து எனக்கு தெரியும். பிரான்ஸ்ல தான் முதல் இருந்தவ. 3 வயசுல இருந்து என்னோட பயணிக்கிறார்கள். ஒரு அருமையான குடும்பத்தை எனக்கு அந்த காசு சேர்த்து கொடுத்தது சொல்லுவா இல்ல. அப்ப கேப்பா அம்மா கொஞ்சம் தாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க அம்போக்கு காட்டணும்னு சொல்லுவாங்க. உண்மையில தன்னம்பிக்கையான பிள்ளைகள் ஆக்கள். இந்த அயல்சில பாலியனையர்கள் பாட வாரவர்கள். சரி சரி. என்ன நான் இன்றுதான் அவரோட கதைத்துக்கு வானமே எல்லைக்கு வந்த அஸ்மியா. வணக்கம் செல்லாம். வணக்கம். பிள்ளைக்கு நன்றி, அம்மாக்கு நன்றி. அம்மா வீட்டுல இருந்து உங்களை அந்த ஒழுங்குபடுத்தி தந்ததுக்கு ரம்யா நன்றி. ரம்யாக்கு மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுவேன். நன்றி. நன்றி. நன்றி நிரஞ்சலா. நன்றி. வணக்கம். நல்லது. இப்பொழுது அடுத்ததாக மேர்சி வந்திருக்கிறீர்கள். வணக்கம் மேர்சி. இனிய மாலை வணக்கம் அஸ்மியா. அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள்? நல்ல விஷயம் எல்லாம் செய்றீங்க. அந்த ஒரு ஒன்றையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறது அதெல்லாம் சிறு வயதிலேயே அந்த தானாக வரும். என்ன அதோட உங்களை அறிமுகப்படுத்தின நிரஞ்சலாவுக்கும் நன்றிகள் சொல்லணும். அவாவும் அந்த ஆக்களை தேடி தேடி பிடிச்சு அதோட அந்த இப்படியான அந்த மற்றவர்களுக்கான உதவிகள், மற்ற லோயர் அதுவும் நல்ல வேலை தான். ஏன்னா அந்த ஒரு வாய்ஸ் இல்லாதவர்களுக்காக வாய்ஸ் கொடுக்கறதும் அவர்கள் தான். அப்படியான இதை நீங்க தெரிவு செய்யறது எங்களோட சமூகத்துக்கும் அது பிற்காலத்துல உதவியா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துகிறேன். பிரியாணியும் பிடிக்கும்னு சொன்னீங்க. நன்றி 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 லக்ஷ்மி. நன்றி நன்றி அஸ்மியா. நன்றி. வணக்கம். உண்மையாக இன்னும் நிறைய பேர் வந்து இந்த லோயராக வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே இவ்வளவோ பிரச்சனைகள். அந்த அவர்கள் எல்லாம் சொல்லி அதை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு அப்படியானவர்கள் நிறைய தேவை. இப்பொழுது அடுத்தாக ரட்னவம் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் அஸ்மியாவோ? அஸ்மியா. 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 அஸ்மியா உங்களோட தங்கச்சியே அஸ்மியாவா? உங்களோட கொள்ள நான் இப்போ எவ்வளோ ஆளுங்க நல்லா பாடுவீங்க. இன்றைக்கு அந்த ஏழு ஐலேசா மாதிரி அந்த மீனவற்ற பாடல் மாதிரி இருந்த பாடலை கொண்டது மிக அழகாக இருந்தது. மற்றது நீங்கள் அந்த குரல் அற்றவர்களின் குரலாக ஒலிப்பதற்காக சட்டத்திறனி தொழிலை தேர்ந்தெடுத்துக்கையில் நல்லது. உங்களுக்கு பிரியாணி குடிக்கொண்டா லட்சுமி ஆண்டி அவன் சாப்பாடு நல்லா பிடிக்க கேட்டா செய்து தருவா. இதுதானே
அதுக்காக உங்களுக்கு அம்மா சேர வேண்டாலும் இவன் கொஞ்சம் வேற விதம் விதமா இந்த சொல்ற மாதிரி வெரைட்டியாச்சு தருவா. சரி, உங்களோட பாடல் நான் உங்களோட பாடல் சரி நீண்ட அழகா பாடுவீர்கள். உங்களுடைய ஆசிரியர் சுசிலா இருக்கிறார் என்ன? ஜெகஜோதி மாஸ்டர். ஜெகஜோதிமா தெரியும், அதெல்லாம் நான் கேட்டது. இன்னும் 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 மேலும் 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 திறமாக இன்னும் திறமாக வளர, இப்போ திறம் இன்னும் திறமாக வளர உங்களை உங்களோட சகோதரியும் பார்த்துக் கொண்டு விடைபெறுவேன். நன்றி. என்ன? நன்றி. 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 வணக்கம். நன்றி ரத்னதவம். வணக்கம். அடுத்ததாக விக்னேஸ்வரன் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம். அஸ்மியா லட்சுமி பிள்ளைங்க குரலை கேட்டது மிக்க மகிழ்ச்சி. நான் முதல் திறக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அவை இந்த குரல் எங்களுக்கு கேட்டதுதான் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. நாட்டால் பாடல் மாதிரியான பாடல் பாடினதையும் பொது சேவையில தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அதையும் சொல்லிக்கொண்டு, நல்ல ஒரு சட்டத்தரணி என்ற தொழில் வந்து நல்லது வந்து உதவி செய்யறதுக்கான நல்லொரு போரம் வந்தது. அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேணும். பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். இந்த பிள்ளைகளுக்கு வழிநடத்துகிற தாய் தந்தையருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். வந்தம்மா. நன்றி. வணக்கம் லட்சுமி. நன்றி. நன்றி. நன்றி விக்னேஸ்வரன். சரி, நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது அஸ்மியா? நாங்கள் இப்பொழுது நேயர்கள் எல்லாம் வந்து உங்களை வாழ்த்தி இருந்தார்கள். நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னீர்கள் சட்டத்தரணியாக வர போகிறீர்கள் என்று சொல்லி சொன்னீர்கள். அதை விட வேறு என்ன, இந்த சமூக சேவையை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு உரிய வழிகள் இருக்கின்றன, தொடர்ந்து செய்ய விருப்பமா? நான் தொடர்ந்து செய்ய விருப்பம். இது சில நேரம் ஒரு இந்த லோயர் வேலை செஞ்சு கொண்டு, சில நேரம் அந்த அதுல வேலை செய்வனும் தெரியா பாப்போம், டைம் இருந்தால். அப்படியா? ஆஹா. எப்படியோ எமது மக்களுக்கு எங்கள் தமிழ் மக்களிடையே எத்தனையோ பிள்ளைகள் இன்று அவ்வளவு நன்றாக படித்து முன்னேறி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே நீங்களும் வந்து உண்மையாக படிப்பென்று மட்டும் இல்லாமல் பலவிதமான விடயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் அது சொன்னீர்கள். இப்பொழுது இந்த நான் பிறகு சொல்லும் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் படிப்பு சொல்லி கொடுக்கிறேன். நான் அப்படியா? நல்ல விடயம். நல்லது. நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? எப்படி புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அவர்களுக்கு புரியுற அந்த கஷ்டப்படாமல் சந்தோஷப்பட்டு கொண்டு அவர்களுக்கு விளங்கணும். படிப்பும் ஒரு நல்ல விஷயம். அப்படியா? நல்லது. நீங்கள் விளங்கப்படுத்துவீர்களா? அவைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? அப்படி இப்படித்தான் படிக்கணும், இப்படி படிச்சா நல்லா படிக்கலாம்னு எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களோ? நான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அப்படியோ? நல்லது. அருமை. நல்லது பிள்ளை அஸ்மியா. நீங்கள் மீண்டும் எங்களோடு வந்து இடைக்கிடை நெடுகளும் நாங்கள் ஒருவரையுமே கேட்பதில்லை. இந்த பிள்ளைகளையுமே தொடர்ந்து நீங்கள் வெவ்வேறு நேரங்களில் உங்களுக்கு எப்போ வசதி இருக்கோ ஏதாவது ஒன்றை பற்றி கூட நீங்கள் சொல்லலாம். அல்லது சட்டத்தை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு சொல்கிறீர்கள். இடையில் வந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் பெறும், இது எல்லாம் இதில் இருக்கிறது தானே, நான் இதில் பற்றியெல்லாம் அறியணும் அப்படின்னு சொல்லிக்க நீங்கள் வந்து சிலதுகளை வந்து இங்கே வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சரியா? அப்போ உடனடியாக வர வேண்டுமெனில் நீங்கள் நிரஞ்சலா மாமியோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவர் எங்களோடு தொடர்பு கொள்வார். அப்படி வந்து நீங்கள் வந்து எங்கள் நேயர்களோடும் நீங்கள் கதைக்கலாம். அப்படியே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு 16 வயசு வந்து விட்டது. இன்னும் ஒரு கொஞ்சம் நாளிலே வந்து நீங்களே எத்தனையோ விடயங்களை எங்களோடு இணைந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இணைந்து கொள்ளுங்களம்மா. நீங்கள் இன்று வந்து எங்களோடு இணைந்து கொண்டவை மிக்க மகிழ்ச்சி. பாராட்டுகள். நீங்கள் செய்யும் அவ்வளவு சேவைகளுக்கும் பாராட்டுகள். இன்னும் மென்மேலும் நல்ல பழக்க வழக்கங்களோடு அம்மா அப்பாவின் அவர்களுக்கும் உதவி செய்து கொண்டு உங்கள் சகோதரங்களையும் பார்த்து கொண்டு சமூகத்துக்கும் உதவி செய்யும் அதே நேரத்தில் உங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நன்றாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி அம்மா. நன்றி. 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 வணக்கம். வணக்கம்.